ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒரு கடன் குடுத்திருக்காரு. இந்த கடன திருப்பி வசூலிக்க முடியல. இந்த கடன வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டம் மூலமா வசூலிக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வமான கருவி தான் வந்து இந்த அட்டாச்மென்ட் ஆர்டர். இந்த அட்டாச்மென்ட் ஆர்டர்ல கார்னிஷி ஆர்டரும் அடங்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்னிஷி ஆர்டர்னா என்ன? அது 2 கட்டங்களா இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த 2 கட்டங்கள் என்ன? அந்த கார்னிஷி ஆர்டரோட சிறப்பு அம்சங்கள். அப்புறமா ஒரு பேங்க் ஒரு கார்னிஷ் ஆர்டர் ரிசீவ் பண்ண உடனே என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மத்த விதமான அட்டாச்மென்ட் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கு அதை பத்தியும் பிரீஃபா பார்க்கலாம். இது தவிர சில எம்சிக்யூஸ் இந்த டாபிக் ரெலவெண்டான இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்னிஷி ஆர்டர் அப்படின்னா என்னன்றத நம்ம ஒரு சின்ன உதாரணம் எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்ப ஏ பி அப்படின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பிட்ட கடன் வாங்கியிருக்காரு. ஒரு 1,00,000 கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த 1,00,000 ஏ வந்து திருப்பியே கொடுக்க மாட்டாரு. பி எவ்வளவு கேட்டும் கொடுக்கல. இப்ப பிக்குள்ள ரெமெடி என்ன? அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி, நான் இந்த மாதிரி லோன் கொடுத்துருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து, எனக்கு அந்த லோனை திருப்பி கொடுக்க மாட்டான்னு சொன்னா, த கோர்ட் இஸ் கன்வின்ஸ். கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணும். அதுதான் வந்து கார்னிஷி ஆர்டர். இந்த ஆர்டர் என்ன? இந்த கட்டளை என்ன? பேங்க்குக்கு வந்து உங்க கஸ்டமர் இந்த மாதிரி ஏன்னு ஒரு கஸ்டமர் இருக்காரு. அவருக்குள்ள பணத்தை அவருக்குள்ள அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இந்த கேஸ்ல வந்து 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாயை ஃப்ரீஸ் பண்ணி வச்சு பிக்கு வந்து இதை நீங்க அனுப்பி வைக்கணும். இல்லாட்டி சப்போஸ் சில நேரத்துல கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்க பிக்கு கொடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை. இதுதான் கார்னிஷி ஆர்டர். இந்த கார்னிஷி ஆர்டர்ல ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பேங்கோட கஸ்டமர் தான் ஏ. ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டார்னா யாரு? பி. அவருக்கு தான் ஃபேவரா தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல கார்னிஷி அப்படின்றது யாருன்னா அதுதான் பேங்க். இது ரொம்ப முக்கியம். இத பல எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் கார்னிஷி அப்படின்ட்டு. கார்னிஷ்னா அந்த பேங்க் தான். அப்ப கார்னிஷி ஆர்டர்னா என்ன? இது ஒரு ஆர்டர், கட்டளை. கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டர், பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய ஆர்டர். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க கஸ்டமர்கிட்ட உள்ள இவ்வளவு பணத்தை வந்து நீங்க பிடிச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டார் இவருக்கு வந்து நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த கார்னிஷி ஆர்டர். ஒருத்தர் தான் கொடுத்த கடன் இன்னொருத்தர் கொடுத்த கடனை ரெக்கவர் பண்ண முடியல, சரி அப்படின்ட்டு ஒரு சிவில் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. இந்த கேஸை வந்து ஆராய்ஞ்சிட்டு அந்த கோர்ட் வந்து முதல்ல ஒரு டெம்பரரி ஆர்டர் தான் இஷ்யூ பண்ணும். அது பேர் ஆர்டர் நிசி. இந்த ஆர்டர் வந்த உடனே பேங்க் என்ன பண்ணும்னா அந்த கஸ்டமரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, கார்னிஷி ஆர்டர். உங்க ஃபண்ட்ஸை வந்து இவருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கணும்னு அந்த கஸ்டமர் வந்து இந்த கோர்ட்ல போய் அப்ஜெக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணா பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டேன் இந்த லோனை, இல்லாட்டி நாங்க 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட் ரீச் பண்ணி நான் இவ்வளவு பே பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லி கோர்ட் கன்வின்ஸ்னா இந்த ஏர்லியர் இஷ்யூ பண்ண ஆர்டர் கூட வித்ட்ரா பண்ணிடலாம். இல்லாட்டி கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் அப்சல்யூட் அப்படின்னு இஷ்யூ பண்ணும். இந்த ஆர்டர் தான் ஃபைனல் ஆர்டர். ஸோ ஒரு கோர்ட் இஷ்யூ பண்றதுல வந்து கார்னிஷி ஆர்டர்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ஆர்டர் நிசி விச் இஸ் a டெம்பரரி ஆர்டர். செகண்ட் வந்து ஃபைனல் ஆர்டர், அதுதான் வந்து ஆர்டர் அப்சல்யூட். சரி, இப்போ ஒரு பேங்க் ஒரு கார்னிஷி ஆர்டர் ரிசீவ் பண்ணிருச்சு. இந்த கார்னிஷி ஆர்டரை எந்தெந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் அமல்படுத்தலாம், இல்லாட்டி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டா இருக்கலாம், கரண்ட் அக்கௌண்ட்டா இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லாட்டி ரெக்கரிங் டெபாசிட். இந்த மாதிரி அக்கௌண்ட்ல மட்டும்தான் இந்த கார்னிஷி ஆர்டரை அப்ளை பண்ணலாம். அதாவது அந்த அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டாருக்கு அனுப்பலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏ பி 2 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர். இதுல ஏ தான் பிரைமரி ஹோல்டர், பி செகண்டரி ஹோல்டர். இப்ப சப்போஸ் இந்த கார்னிஷி ஆர்டர்ல ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இந்த கார்னிஷி ஆர்டரை அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி சப்போஸ் இப்போ கார்னிஷி ஆர்டர்ல அமௌண்ட்டே ஸ்பெசிஃபை பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணாம ஒரு கார்னிஷி ஆர்டர் வந்திருக்கு. அந்த பேங்க் அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு கிளாரிபிகேஷன் ரைஸ் பண்ணலாம். எதுக்கு? கோர்ட்டுக்கு. அப்ப எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரிஞ்ச உடனே அந்த அமௌண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இந்த கார்னிஷ் ஆர்டர் ஒரு பேங்க் ரிசீவ் பண்ணுதுல, அந்த டேட்ல இந்த பர்டிகுலர் அமௌண்ட் இந்த கஸ்டமர் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த ஆர்டருக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார்னிஷ் ஆர்டர் ரிசீவ் பண்றாங்க, ஒரு 2,00,000 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டாருக்கு நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஒரு பேங்க் ரிசீவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கஸ்டமர் அக்கௌண்ட்ல அந்த கார்னிஷ் ஆர்டர் ரிசீவ் பண்ற டேட்ல 1,50,000 தான் இருக்கு அப்படின்னா 1,50,000 மட்டும்தான் அனுப்ப முடியும். அடுத்த நாள்
75,000 கிரெடிட் வந்தா கூட அதை அப்ளை பண்ண முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஒரு பேங்க் வந்து முதல்ல ஆர்டர் நிசி இதுதான் ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ண உடனே அது ஜென்யூனான்னு செக் பண்ணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் இது டைம் ஸ்டாம்ப் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிரெடிட் அதுக்கப்புறம் வர கிரெடிட் இதில் அப்ளை ஆகாதுன்றதுனால அந்த டைம் ஸ்டாம்ப் பண்ணணும். மூணாவது அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ கஸ்டமர் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வேணும்னா கோர்ட்டில் ரைஸ் பண்ணி அது திருப்பி அந்த கேஸை வாதாடலாம். அதுக்கப்புறம் கோர்ட் வந்து ஒரு ஃபைனல் ஆர்டர் அப்சல்யூட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும். இந்த அப்சல்யூட் ஆர்டர் வந்து ஆர்டர் நிசி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணால் உடனே வந்து பேங்க் என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் என்ன ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிரெடிட்டாக இருக்குது இந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அனுப்பிடணும். அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணலாம். இல்லாட்டி சப்போஸ் அந்த கோர்ட் வந்து ஏர்லியர் ஆர்டர் நிசி இஷ்யூ பண்ணாங்கல்ல அந்த ஆர்டரை கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஒருவேளை இந்த நம்ம பேங்க் கஸ்டமர் அதாவது ஜட்மெண்ட் டெட்டார் வந்து கோர்ட்டில் போய் கேஸை வாதாடி நான் ஏற்கனவே இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன், இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் ஒரு செட்டில்மெண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டா கோர்ட் வந்து அந்த ஆர்டர் நிச்சயம் வித்ட்ரா பண்ணலாம். அந்த கேஸில் வந்து பேங்க் இமீடியட்டாக அந்த ஃப்ரீஸை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் ஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணணும். ஒரு பேங்க் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர்டர்ஸ் அகைன்ஸ்ட் தர் கஸ்டமர் ரிசீவ் பண்ணலாம். அட்டாச்மெண்ட் ஆர்டர் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட், அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இந்த மாதிரி வேரியஸ் அட்டாச்மெண்ட் ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணி அதுக்கான இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டர் அண்டர் இன்கம் டேக்ஸுக்கும் கார்னிஷி ஆர்டருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஒரு பேங்க் ரிசீவ் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் டேட்ல. இதுக்கு அப்புறம் வர்ற கிரெடிட்டும் இந்த ஆர்டர்ல அப்ளை ஆகும். சப்போஸ் அந்த இன்கம் டேக்ஸ் அட்டாச்மெண்ட் ஆர்டர்ல 2 லட்சம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு 1.5 லட்சம் தான் இருக்கு அந்த ரிசீவ் பண்ணதுக்கு. பட் சப்சிக்வெண்ட் வர கிரெடிட் அதுக்கப்புறம் ஒரு 20,000 30,000 50,000 அப்படின்னு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரெடிட் எல்லாமே இந்த ஆர்டருக்கு அப்ளை ஆகும். கார்னிஷ் ஆர்டர் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ற அந்த டேட்ல உள்ள கிரெடிட் மட்டும் தான் அப்ளை ஆகும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டாச்மெண்ட் ஆர்டர் அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் கார்னிஷி ஆர்டர். Question number 1, பார்க்கலாம் இப்ப. If a bank receives an attachment order under the Income Tax Act 1961 in respect of a customer's account, what is the bank required to do? ஒரு பேங்க் வந்து ஒரு under the Income Tax Act ஒரு attachment order receive பண்ணா என்ன பண்ணணும்ன்றதான் கொஸ்டின். ஏ ஒவ்வொரு ஆப்ஷனா பார்த்துடலாம், அப்புறமா என்னன்னு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். Allow the customer to freely operate the account until written confirmation is received from Income Tax Department. ஆர்டர் வந்தா கூட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வரல என்ன ஆக்ஷன் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பி வந்து இமீடியட்லி ஃப்ரீஸ் த அக்கௌண்ட் அட்டாச்ட் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டாப் ஆல் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் அலோவிங் ஒன்லி கிரெடிட் என்ட்ரிஸ். உடனே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கிரெடிட் என்ட்ரிஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேர்ட் வந்து க்ளோஸ் த கஸ்டமர் அக்கௌண்ட் பெர்மனன்ட்லி அண்ட் ரிப்போர்ட் த பேலன்ஸ் டு த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லுது சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் த என்டையர் பேலன்ஸ் டு தி கஸ்டமர் நாமினேட்டட் அக்கௌண்ட். இதை வந்து இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான். ஏன்னா என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும். அப்புறம் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் அலோவ் பண்ணக்கூடாது, கிரெடிட் என்ட்ரிஸ் அலோவ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே வரக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட் ஆர்டரில் வந்து ஆன் த டே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அதையும் எடுத்துக்கணும், பிளஸ் சப்சிக்வெண்ட் கிரெடிட் என்ட்ரிஸ் என்ன அமௌண்ட் கிரெடிட் ஆனால் கூட அதையும் எடுத்துக்கணும், அந்த பேமெண்ட்டை வந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் 2 பார்க்கலாம். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. A bank branch receives a garnishee order attaching all sums owing or accruing to Mr. Ramesh and Mr. Suresh. However, the branch does not have any account in their joint names. Instead, both individuals maintain separate accounts. In this scenario, what should the bank do? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடி. ஒரு கார்னிஷி ஆர்டர் வருது, அந்த ரமேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேர் அக்கௌண்ட்லையும் வந்து அட்டாச் பண்ணணும்னு வருது. ஆனால் பேங்க்கை பொறுத்தவரையில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை, ஆனால் தனித்தனி அக்கௌண்ட் தான் இருக்கு. அப்போ வந்து பேங்க் என்ன செய்யணும் அப்படின்றதான் கொஸ்டின். வெல் ஆப்ஷனை பார்க்கலாம். Option 1 என்ன சொல்லுது, inform the court that there is no joint account in the names of Ramesh and Suresh, garnish order cannot be implemented. அதாவது கோர்ட்டுக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் ரமேஷ் அண்ட் சுரேஷுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை. இதுதான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன சொல்லுது, அப்ளை த garnish order to the individual accounts of Ramesh and Suresh as they are jointly and severally liable for the debt.
இது பி. அவங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட்டை இந்த ஆர்டரை வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ரெஃபர் த மேட்டர் டு த கோர்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். கோர்ட்டுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்றது தான் சி ஆப்ஷன். சின்ஸ் த ஆர்டர் டஸ் நாட் அப்ளை த பேங்க் நீட் நாட் டேக் எனி ஆக்ஷன். இது என்ன சொல்லுது, எந்த ஆக்ஷனும் எடுக்க தேவையில்லைன்ட்டு. இ என்ன சொல்லுது, சீக் லீகல் ஒப்பீனியன் பிஃபோர் ரெஸ்பாண்டிங் டு த கார்னிஷி ஆர்டர். ஒரு லீகல் ஒப்பீனியன் அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேங்கை பொறுத்தவரை தனித்தனி அக்கௌண்ட் இருக்கு. ஆனா கார்னிஷி ஆர்டரை பொறுத்தவரை தே ஆர் ஜாயிண்ட்லி அண்ட் செவர்லி லைபிள்னு சொல்லுவாங்க. இப்ப 2 பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லாட்டி கூட தனித்தனி அக்கௌண்ட் இருக்கு. அப்ப அந்த அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட் வந்து லயபிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி. Apply the garnish order to the individual accounts of Ramesh and Suresh as they are jointly and severally liable for the debt. என்னோட இந்த பிபிபி இபுக்கில் 55 யூனிட்டையும் கவர் பண்ணக்கூடிய 1000க்கு மேலே எம்சிக்யூஸும் 200க்கு மேலே கேஸ் ஸ்டடீஸும் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸு. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எழுத போகிறதுனால இந்த இபுக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவில் கார்னிஷி ஆர்டர்னா என்ன, அப்புறமா வந்து அந்த கார்னிஷி ஆர்டர் இஷ்யூ பண்ண 2 ஸ்டேஜஸ், ஆர்டர் நிசி, ஆர்டர் அப்சல்யூட்டு, அப்புறமா அதோட முக்கியமான அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்னிஷி ஆர்டர், அப்புறம் பேங்க் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கணும் ஒரு கார்னிஷி ஆர்டர் ரிசீவ் பண்ணால், அதுக்கப்புறம் மற்ற டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர்டர்ஸ் இதை பற்றி ப்ரீஃபாகவும் பார்த்தோம். அது தவிர சில எம்சிக்யூஸும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 6 அதில் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம் அதுதான் பார்க்க போகிறோம். Till we meet in the next video, it's goodbye from me.